இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு எண் வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன். பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோவமாக பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்போ அன்னைக்கு வந்து நிறைய இதே மேடையிலால் என்னை கேலி செய்தாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு லிங்குசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன் அவன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்துல சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்துல இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல. எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்திகேயனுடைய படத்துல ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையன் மாதிரி உட்கார்ந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னேன். சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்ல சார் நான் வந்து கூழாங்கல். அப்படியே ஆமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி. என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்ல சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன பண்ண போற? இல்ல சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்றேன் கொஞ்சம் மெதுவா எடுப்பான்னு வாய எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவா இல்ல சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படியே யாருப்பா மியூசிக்? பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு புரோகிராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஆர் சாட்டிங் வித் அனதர் டைரக்டர். நான் கேட்கிறேன் யாரா மியூசிக் அப்படின்னு. அப்ப சொன்னா யாருமே மியூசிக் இல்ல சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுறான். நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டேன். வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என் அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்தேன்டா ஒரு பொறுக்கி பையன் கருப்பா இருந்தான் ஒரு மாதிரி இருந்தான். பெரிய மயிர் மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்றான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு. நான் ஏதோ நல்லது சொல்ற மாதிரி என் அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னை வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு. அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடிச்சான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடிச்சோன்னா என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க டைரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம்? நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும். அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில மனசு பேசினேன். ஏன்னா இப்ப நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒண்ணு மாரியுடைய வாளை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமா இருந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா பைத்தியமா இருந்து ஃபுல்லா எழுதி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தூங்காம உட்காந்து ஒரு 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 3 பேஜ்ல ஒரு லெட்டர் எழுதி வரும் நம்ம நாள்ல. இப்ப அது